அதிகாரம் 32. யாக்கோபு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். யாக்கோபின் பிரயாணத்தில் அற்புதமான சம்பவங்கள் ஏராளமாய் நடைபெறுகிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவரை சந்திக்கிறார்கள். ஏசா 400 ஆட்களோடு யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறார். இந்த செய்தியை கேட்டு யாக்கோபு மிகவும் பயப்படுகிறார். யாக்கோபு ஏசாவின் நிமித்தமாக மிகவும் பயந்து தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரிக்கிறார். யாக்கோபு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமதிகளை அனுப்புகிறார். யாக்கோபு கர்த்தருடைய தூதனானவரோடு போராடி மேற்கொள்கிறார்.